Hello friends, welcome to my food hub. இன்னைக்கு வந்து சிக்கன் ஜல்ஃப்ரேசி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ எலும்பில்லாத கோழிக்கறி எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் பெரிய பெருசாக கியூபாக கட் பண்ணிக்கோங்க. பெல் பெப்பர் எடுத்திருக்கேன், அதாவது குடமிளகாய் எடுத்திருக்கேன், 3 கலரில் எடுத்திருக்கேன். ஒரு பாதி குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன், பெரிய ஆனியன் எடுத்து இந்த மாதிரி கியூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் வந்து நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் க்ரஷ்டு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் டொமேட்டோ பியூரி எடுத்திருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம வந்து சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஆயிலில் வந்து வேகட்டும். நான் இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஓகே, இப்போ வந்து 3 மினிட்ஸ்க்கு வந்து ஆயிலில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதை நல்லா சிக்கனோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்ச டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கலாம். இது வந்து தக்காளி பேஸ்ட். இது அப்படி உங்ககிட்ட இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து சிகப்பாக இருக்கிற ஒரு தக்காளி கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கிறலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டேன், மிளகா பொடி, மல்லிப்பொடிலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். அதாவது சாதாரண மிளகா பொடி கொஞ்சம், அதோட அந்த காஷ்மீரி மிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் சேர்த்துருக்க இந்த டொமேட்டோ பியூரி எனக்கு நல்லா கலர் கொடுக்கும், அதனால் நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு சேர்க்கலை இன்றைக்கி. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டு ஒரு 4 இல்லை 5 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே மூடி வச்சு இதை வந்து வேக வைக்கணும். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் இது. ஓகே, இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 4 இல்லை 5 நிமிஷம் வச்சுருப்போம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சிக்கன் வந்து பாதிக்கு மேலே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துருவோம், தக்காளி சேர்த்துடலாம், பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா வாயில் கடிபடும், உரைக்கும். அதனால் நீங்கள் பச்சை மிளகா வந்து வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற குடமிளகாயும் இதோட ஒன்றா சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு சரியாக இருந்துச்சு. இருக்கட்டும். இது வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து 2 இல்லை 3 நிமிஷம் மூடி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். குடமிளகா வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அதுக்காக நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம். பார்ப்போம். இன்னும் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 நிமிஷம் நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. சிக்கன், குடமிளகா எல்லாமே நல்லா வெந்து நல்லா வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சிக்கன் ஜல்ஃப்ரேசி சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபுட் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.